தாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து கையினுடைய சுற்றளவு எப்படிலாம் எடுத்திருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விளக்கங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் போன வீடியோவிலே இதெல்லாம் வந்து என்னென்ன கவனிக்கணும், என்ன பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கிறனால உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் நேரடியாக கிளாஸுக்கு போயிடலாம். வாங்க அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கவனிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லீவ் ரவுண்டு அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி ஸ்லீவ் லென்த்து வந்து கிளாஸ் பார்த்துருப்போம், எப்படி கையினுடைய நீளம் அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் ஸ்லீவ் ரவுண்டும். எந்த ஒரு லென்த்தாக இருந்தாலும் அந்த ஒரு புள்ளி எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சுற்றளவு நம்ம எடுக்கணும். ஸ்லீவ் லென்த்தும் ஸ்லீவ் ரவுண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் வரும். எங்கே ஒரு லென்த்து நம்ம மெஷர் பண்ணினாலுமே அந்த இடத்துல ஸ்லீவ் ரவுண்டு வந்து கம்பல்சரி நம்ம எடுப்போம். அப்போது ஒரு ஸ்லீவனுடைய லென்த்து நம்ம இப்படி டேப்பு வச்சு எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 4 இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த 4 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல கையினுடைய சுற்றளவு தான் நம்ம எடுக்கணும். அப்போது அதுதான் அதுக்கான ஸ்லீவ் ரவுண்டு. அதுவே வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி லூஸா வேணுமா டைட்டா வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். நார்மலா நம்ம எடுக்கிறது ஸ்லீவ் ரவுண்டு. ஒரு சிலர் கேப் ஸ்லீவ் மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கணும்பாங்க, ஒரு சிலர் வந்து நல்லா ஃபிட்டா டைட்டா வேணும்பாங்க. அதுல நம்ம டிசைன் வைக்கிறது பண்றது எல்லாமே வந்து நம்மளுடைய விருப்பம் தான். ஆனா அதுக்கு அடிப்படையான விஷயம் ஸ்லீவுக்கு வந்து அந்த ரவுண்டு சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதை தான் நம்ம ஸ்லீவ் ரவுண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கு ஈஸ் எல்லாம் வேணுமா அப்படின்னா கிடையாது. நீங்க அளவு எடுத்துட்டு அந்த அளவு அப்படியே வச்சு தைச்சிங்கனாவே அது கரெக்டாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவ் அப்படிங்கும்போது ஆல்ரெடி நம்ம ஒரு 6 இன்ச்சு அல்லது 6.5 இன்ச்சுக்கு நம்ம அளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த அளவு எந்த பாயிண்ட்ல முடியுதோ அதே இடத்துல நம்ம சுற்றளவு எடுக்கணும். அதுதான் நமக்கு அந்த ஸ்லீவ் ரவுண்டு. ஏன்னா ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவா எந்த இடத்துல அளவு எடுக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த சுற்றளவு எடுக்கிறது தான். அது நீங்க கேப் ஸ்லீவா இருந்தாலும் சரி, அல்லது ஹாஃப் ஸ்லீவா இருந்தாலும் சரி, எல்போவா இருந்தாலும் சரி, 3/4 இருந்தாலும் சரி, ஃபுல் ஹேண்டுக்கு மட்டும் நம்ம அளவு எங்க எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வளையல் போடும்போது இந்த எலும்பு வந்து நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு சிலருக்கு இப்படி சாஃப்டா உள்ள எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி போட்டாலும் போயிடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ள போடவே முடியாது. அதுதான் வித்தியாசம். அப்போ நல்லா ஸ்மூத்தா போறவங்களுக்கு இந்த மணிக்கட்டு அளவே இருந்தா கூட அது உள்ள போயிடும். ஆனா கொஞ்சம் போன் ஸ்ட்ரென்த் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ள போகாது. அப்போ நம்ம ஃபுல் ஹேண்ட் எடுக்கும்போது மட்டும் அந்த சுற்றளவு இந்த எலும்பினுடைய பகுதி, அதாவது கையினுடைய உள்ளங்கை மடிச்சு வைக்கும்போது எந்த பகுதி வருதோ அதை தான் அங்கதான் நம்ம வந்து சுற்றளவு எடுக்கணும். மற்றதுக்கு எல்லாமே எந்த இடத்துல ஒரு பாயிண்ட் முடியுதோ, அதாவது இங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம், அப்போ இங்க லூஸா தானே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அது ஒரு ப்ரெஸ் பட்டனோ இல்லை எலாஸ்டிக்கோ அந்த மாதிரி எதையாவது கொடுத்து தான் அதை வந்து நம்ம ஃபிட் பண்ண முடியும். அதனால நம்ம இப்போ கேதரிங் டைப்பாக இருந்தால் நம்ம ஹூக் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல டைட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரெஸ் பட்டன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் சுற்றளவு வந்து அதுவே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான கிளாத்தாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக உள்ளே போகும் இந்த அளவே எடுத்தா கூட. ஆனால் ரொம்ப டைட்டாக நம்ம போட முடியாது. அதனால அது வந்து அந்தந்த துணியை பொறுத்து தான் நம்ம அந்த சுற்றளவு வரும். 3/4 அப்படிங்கும்போது எங்க அளவு எடுக்கிறோமோ அந்த சுற்றளவு. எல்போ அப்படிங்கும்போது அதே சுற்றளவு அப்படிங்கும்போது நீளம் அதனுடைய முடிகிற இடத்துல நம்ம டேப் ரவுண்ட் பண்ணி எடுக்கிறது தான் சுற்றளவு. அதனால நீங்க எந்த ஒரு மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும், எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், நீங்க எந்த பாயிண்ட்ல நிறுத்துறீங்களோ அந்த பாயிண்ட்ல நீங்க சுற்றளவு எடுத்துக்கோங்க. லூஸ் வேணுமா டைட் வேணுமா அப்படிங்கிறத அந்தந்த ட்ரெஸ்ஸை பொறுத்து கரெக்டா நீங்க மெஷர்மெண்ட் லென்த் எடுக்கும் போதே ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து தான் எடுத்திருப்பீங்க. அந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க கரெக்டா கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ரவுண்டு சுற்றளவு நம்ம அளவு எடுத்துக்கணும். அதனால இது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை இதில் கவனிக்கிறது. இது ஒரு டாபிக், முக்கியமான ஒரு இடம். அதனால இந்த விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கை சுற்றளவை நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நீங்க அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணி அந்த நோட்ஸ் எழுதுறத ரொம்ப தெளிவாக எழுதிக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு அதனுடைய பலன் என்னங்கிறது தெரியும். அப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் ஃபஸ்ட்டே சொல்கிறது, நோட்ஸ் எடுத்து வைங்க. அதுக்கு ஒரு தனி ஒரு இது இருக்குது. அதை திரும்ப திரும்ப சொல்கிறதுனால தான் அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால் அந்த நோட்ஸ் எடுக்கிறத கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க. ஃப்யூச்சரில் அதனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடைக்கும். ஏன்னா இது ஒரு
இலவசமா கத்துக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தொடரா போட்டு வரதுக்கு காரணமே அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்காக தான். அந்த நோட்ஸ் எடுங்க, உங்களுக்கு அதனுடைய பலனை வந்து நீங்க ஃபியூச்சர்ல எதிர்பார்ப்பீங்க. அந்த எதிர்பார்க்காத அளவுக்கு அதுல ஒரு சம்பவத்தை நீங்க பார்ப்பீங்க. அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு பத்தி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க மற்ற வீடியோஸை வந்து நீங்க எவ்வளவு கவனமா பார்த்தீங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஆம்கோல் சம்பந்தப்பட்ட குறிப்புகள்ல இருக்கக்கூடிய நிறைய குறிப்புகளை வந்து நீங்க கவனமா பாருங்க. ஏன்னா பிகினர்ஸுக்காக ஆம்கோல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு, அதுல எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கால்குலேஷன் போடும்போது சில விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதே மாதிரி அதை கட்டிங் பண்ணும்போது, மார்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி கட்டிங் பண்ணும்போதும் இருக்குது. இந்த 3 விஷயமும் இன்னும் எதிர்காலத்துல ஆம்கோலை பத்தி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு அளவு எடுக்கும் போது என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க தெளிவா பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்த 3 வீடியோ நான் சொன்ன மாதிரி அதனுடைய மார்க்கிங்கு, அதுக்கப்புறம் கட்டிங்கு, அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஆம்கோல் சம்பந்தப்பட்டது நிறைய இருக்கு. அதனால ஒட்டுக்க எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. ஒவ்வொரு வீடியோவிலையுமே அதை தனித்தனியா சொல்லும் போதே நீங்க அதை கவனிச்சு ஒரு மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்த வீடியோல ஆம்கோலை பத்தி தெள்ள தெளிவா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.